ஐப்பசி மாத பலன்கள்ல இருக்கும். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறது மிக மிக நல்லது. பொதுவாகவே ராசி அதிபதி பாவ கிரகமாக இருந்து அந்த பாவ கிரகம் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகம் 3, 6, 11 இருக்கும் பொழுது மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களுக்கான ஆரம்பமாகக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும். ஒன்று, இதே ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் சந்திர பகவானும் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு புது ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், ஐப்பசி மாத பலன்கள்ல இருக்கும். அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது மிக மிக நல்லது. பொதுவாகவே ராசி அதிபதி பாவ கிரகமாக இருந்து அந்த பாவ கிரகம் எதுவாக இருந்தாலும் அந்த கிரகம் 3, 6, 11 இருக்கும் பொழுது மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்களுக்கான ஆரம்பமாகக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும். ஒன்று, இதே ஐப்பசி மாதம் ஆரம்பத்தில் சந்திர பகவானும் உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மனசில் தீர்க்கமான முடிவு, அதாவது இந்த முடிவு எடுத்து இந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி முன்னேற்றம் கிடைக்குங்கிற விஷயத்தை தீர்க்கமாக உணரக்கூடியது. அதாவது எந்த விஷயத்தை கையில் எடுக்கிறோமோ எடுக்கிற அந்த விஷயத்தில் ஜெயிச்சு காட்டுறது, ஜெயிச்சு அந்த விஷயத்தில் நினைச்சு காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். எந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியுமோ ஜெயிக்கக்கூடிய அந்த விஷயத்தை மட்டுமே உங்களுடைய மனசில் நினைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைய போது பயப்பட வேண்டாம். ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பொதுவாகவே திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட இந்த திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத பிரச்சனை, சேர்ந்தும் வாழ முடியல பிரிஞ்சும் வாழ முடியல அப்படின்னு கவலைப்படுவீங்க இல்லையா? அந்த மாதிரி கவலைப்படுறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கக்கூடிய, அதாவது சோர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமையும். இன்னும் ஒரு சில பேருக்கு அதாவது சேர்ந்தே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜாதகப்படி இருந்தது அப்படின்னா அவங்க சாதாரணமாக பிரிஞ்சு போகக்கூடிய, சேர்ந்து வாழ்வதற்கு மன ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறது உண்மைதான். பொதுவாகவே பிரிஞ்சு போவதாக இருந்தாலும் அதற்கும் ஒரு ஒற்றுமை தேவைப்படுது அப்படிங்கிறது உண்மை. ஒருவர் பிரிஞ்சு போவதற்கு ஒத்து போனார்னு வைங்களே, இன்னொருவர் அதாவது கணவன் ஒத்து போனால் மனைவி ஒத்து போலினா பிரிஞ்சு போக முடியாது. அப்போ நீங்கள் பிரிஞ்சு போவதற்கு கூட ஒரு ஒற்றுமை தேவைப்படுது இல்லையா? அந்த ஒற்றுமை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமைய போகுது அப்படிங்கிறது உண்மை. ஒன்று 3ஆம் இடத்துல ராசி அதிபதி சூரிய பகவான் பெயர் சேரார் அப்படிங்கிறத விட அந்த 3ஆம் இடத்துல நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால உங்களை விட உங்களுக்கு உடன்பிறப்பு சகோதர சகோதரி இருந்தாங்கன்னு வைங்களே, நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருந்தாலும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் உங்களை விட உங்களுடைய சகோதர சகோதரிகள் அதிகமான முன்னேற்றம் அடைவார்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்கும். சூப்பர் சார். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இப்போ எல்லாருமே இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப நேர்த்தியாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். அப்படி இருந்தால் கூட அது பிரியறது கூட ஒரு ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ரொம்ப சிக்கலில் இருக்கிற சிம்மராசிக்காரர்களுக்கு ஏதாவது வழிபாடு முறை இருக்கா சார்? பொதுவாக சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் காலை நேரத்தில் சூரிய உதய நேரத்தில் ஆதித்ய பகவானை பார்த்து வழிபாடு வைக்கிறது, நமஸ்காரம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் வழிபாடு அப்படிங்கிற பேரில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் கும்பிட வேண்டியதில்லை. சாதாரணமாக ஒரே 1 நிமிஷம் அல்லது 30 செகண்ட் 30 வினாடி மட்டுமே அந்த சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் குளிச்சிருந்தாலும் குளிக்க விட்டாலும் எந்திரிச்சொன்ன முகம் மட்டும் கழுவிக்கிட்டு முகம் அலமனதுக்கப்புறம் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் நமஸ்காரம் வச்சிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்மையை கொடுக்குதோ இல்லையோ, நன்மைக்கான மார்க்கங்களுக்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதிரியான சூரிய நமஸ்காரம் இருந்து கூட வாழ்க்கையில் நல்லது நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு இதே சூரிய நமஸ்காரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சூரிய நமஸ்காரம் வைக்கும் பொழுது ஆதித்ய சம்மந்தப்பட்ட மந்திரத்தை, அதாவது ஓம் ஸ்ரீம் சூர்யாய நம ஓம், திரும்பவும் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் சூர்யாய நம ஓம், இந்த நாமாவளியை 9 முறை அல்லது 11 முறை சொல்லிட்டு
வாய் விட்டு சொல்லலாம் அல்லது மனசுக்குள்ளே சொல்லலாம். சொல்லிக்கிட்டு 11 முறையோ அல்லது 9 முறையோ உச்சரித்ததுக்கப்புறம் உங்களுடைய வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது நடக்கும். இதற்கு மேலேயும் நல்லது நடக்காமல் அதிக கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க இதே நாமாவளி சோஸ்திரத்தை வந்து சிவன் ஸ்தலத்தில், அதாவது ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் நின்று ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த மந்திரத்தை உச்சரித்து பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சு சிவபெருமானை வந்து நீங்கள் நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்லது நடப்பதற்குண்டான வழிவகைகள் ஆரம்பமாகும் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாகவே உணர முடியும். இவ்வளோ வழிபாடு முறைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நம்புவோம் சார். நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.